முன்ன மாதிரி இல்லாம இப்பெல்லாம் தங்கமயிலும் அவங்க வீட்டாளுகளும் தொடர்ச்சியா ஏதாவது ஒரு பிரச்சனையில பாண்டியன் வீட்டாளுகிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கமயில் வந்துட்டு எப்படியாவது ஒர்க்குக்கு போயிடக்கூடாது, இந்த சர்டிபிகேட் விஷயத்துல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க அப்பா சர்டிபிகேட் எடுத்துடலாம்னு சொல்லி வீட்டுக்கு முத்துவேல் வீட்டுல மாட்டி அசிங்கப்பட்டு வேற வழியே இல்லாம தங்கமயில பாண்டியன் வேலைக்கு அனுப்பிச்சிடுறாரு. சர்டிபிகேட்டே இல்லனாலும் பரவாயில்ல, நான் அவங்க கிட்ட பேசிட்டேன், சர்டிபிகேட் பின்னாடி கொடுக்க சொல்லிட்டாங்க, இப்போ ஒன்னும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால இன்னைக்கே நீ போய் ஒர்க்ல ஜாயின் பண்ணிரு சொல்லிட்டு பாண்டியன் சரவணன் கூட தங்கமயில ஒர்க்ல ஜாயின் பண்றதுக்காக அனுப்பிச்சு வச்சிடறாரு. சரவணன் கூட போறப்பே தங்கமயில் புலம்பிக்கிட்டே தான் போறாங்க. சர்டிபிகேட் இல்லனா எப்படி வேலைக்கு சேர்ப்பாங்க, கண்டிப்பா சேர்த்தாலும் வச்சிருக்க மாட்டாங்க, வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க, எனக்கு வேலைக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல, நான் வீட்ல இருந்து சமைச்சு போட்டுட்டு உங்க கூடயே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போற வரைக்குமே தங்கமயில் சின்ன பிள்ளை மாதிரி புலம்பிக்கிட்டே தான் போறாங்க. பாண்டியன் ஏற்கனவே அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தங்கமயில் கிட்ட சர்டிபிகேட் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்காரு. அதனால அங்க வர ஸ்டாஃபும் சர்டிபிகேட்லாம் இப்ப ஒன்னும் முக்கியம் கிடையாதுமா, சர்டிபிகேட்லாம் பின்னாடி ரெடி பண்ணிக்கலாம், ஒன்னும் அவசரம் கிடையாது, நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிடுறாரு. சர்டிபிகேட் இல்லனா நம்மளை ஒர்க்ல சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கமயில் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஸ்கூல் ஸ்டாஃப்ஸும் இப்படி சொன்னதால வேற வழியே இல்லாம தங்கமயில் ரொம்பவே சோகத்தோட போய் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் நான் உன்னை டீச்சரமா தான் கூப்பிட போறேன், எல்லாருமே உன்னை டீச்சரமா தான் கூப்பிடுவாங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு சரவணன்மே சந்தோஷப்பட்டு இருக்காரு. தங்கமயில் வீட்டாளர்களை தவிர மத்தபடி எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. தங்கமயிலுக்கே தெரிஞ்சிருக்கு எப்படி இந்த வாட்டி இந்த பிரச்சனை நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு. தங்கமயில் நினைச்ச மாதிரியே தங்கமயில்னால கரெக்டா கிளாஸ் எல்லாம் சரியா எடுக்க முடியாம போகுது. சரி புதுசுனால தான் இப்படி இருக்குன்னு நினைச்சு ஸ்டாஃப்ஸுமே பெருசா எதுவுமே கண்டுக்காம அப்படியே விட்டுறாங்க. ஆனா தங்கமயிலுக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கிறத பார்த்ததும் மத்த ஸ்டாஃப்ஸ்லாம் உண்மையிலே தங்கமயில் படிச்சிருக்கா இல்ல பொய்யாது நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே குழப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதால பாண்டியனுக்கு போன் அடிச்சு உங்க மருமக உண்மையிலே காலேஜ் படிச்சிருக்காங்களா, அவங்கள பார்த்தா டிகிரி முடிச்ச மாதிரியே தெரியல, அவங்களால சுத்தமா கிளாஸ் எடுக்கவே முடியல, அவங்களால பசங்களை சமாளிக்க முடியல, அவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் தேவைப்படுது, அவங்க கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம், அவங்க ரொம்பவே தயக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில இப்போதைக்கு ஒர்க்குக்கு வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சரவணன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. நீதான் அவ்வளவு படிச்சிருக்கே தங்கமயில், அப்படி இருக்கிறப்போ உனக்கு என்ன தயக்கம், ஏன் அங்க போய் இப்படி நின்னுகிட்டு இருந்த, அந்த ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்லாம் நீ படிச்சிருக்கியா இல்லையான்னு சொல்லி டவுட் வர அளவுக்கு நீ நடந்துகிட்டு இருந்திருக்க, நீ பண்றதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலே நீ காலேஜ் முடிச்சிருக்கியான்னு சொல்லி எனக்கே டவுட்டா தான் இருக்கு, இது வரைக்கும் உன்னோட சர்டிபிகேட்ஸ் நானுமே பார்க்கவே இல்ல, முன்னாடி சர்டிபிகேட் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு வீட்ல இருக்கு அப்படி சொல்லியிருந்த, சர்டிபிகேட் எடுக்க நானும் வரேன்னு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீயே போய் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருந்த, கடைசியில ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண போறப்ப சர்டிபிகேட் கேட்டா சர்டிபிகேட் மிஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிருச்சுன்னு சொல்லி சமாளிச்ச, இப்ப பார்த்தா உன்னால கிளாஸும் எடுக்க முடியல, அவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எனக்கு உண்மையிலே உன் மேல டவுட்டா இருக்கு, நீ காலேஜ் படிச்சிருக்கியா இல்லையா, இல்ல என்கிட்ட எதையும் உண்மையை மறைக்கிறியா அப்படி சொல்லி தங்கமயில் கிட்ட சரவணன் டைரக்டாவே கேட்டாரு. வழக்கம் போல பதில் சொல்ல முடியாம தங்கமயில் அழுது டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கமயில் கிட்ட சரவணன் ரொம்பவே கோமா பேசிட்டு இருக்கிறத பார்த்து ராஜிமீனா ரெண்டு பேருமே அங்க வந்துடுறாங்க. என்னாச்சு மாமா, எதுக்கு தங்கமயில அக்காவை சத்தம் போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமீனா ரெண்டு பேருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சரவணனும் தங்கமயில ஒர்க்ல இருந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்க்கே தங்கமயில் மேல டவுட்டா இருக்கு, தங்கமயில் உண்மையிலே டிகிரி முடிச்சிருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கே தெரியல, அந்த ரேஞ்சில போய் தங்கமயில் அங்க கிளாஸ் எடுத்திருக்கு, அதனால தான் ஃபர்ஸ்ட் நாளே தங்கமயில வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிருக்காங்க. எனக்கு உண்மையிலே தங்கமயில் டிகிரி முடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியணும், தங்கமயில் கிட்ட டிகிரி சர்டிபிகேட்டும் கிடையாது, கேட்டா அதுவும் மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுது, இப்ப பார்த்தா அதனால கிளாஸும் எடுக்க முடியல, அதனால தான் எனக்கு டவுட்டா இருக்கு தங்கமயில் என்கிட்ட ஏதோ உண்மையை மறைக்குதோ இல்லையோன்னு சொல்லிட்டு சரவணன் நடந்த எல்லா விஷயத்தையுமே ராஜி மீனா ரெண்டு பேர்கிட்டயுமே சொல்லிடுறாரு. ராஜிக்கு டவுட் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆனா மீனாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே தங்கமயில் மேலையும் தங்கமயில் குடும்பத்து மேலையும் டவுட் நிறையவே இருந்துச்சு, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னைக்கு தங்கமயில் ஸ்கூல்ல இருந்து அனுப்பிச்சு விட்டதால மீனா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. தங்கமயில் படிப்பு விஷயத்திலயும் பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க, நகை விஷயத்துல ஏமாத்துற மாதிரியே தான் படிப்பு விஷயத்துல ஏமாத்திருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு மீனாவுமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. மீனாவுமே தங்கமயில தனியா கூப்பிட்டு அக்கா நகை விஷயத்துல ஏமாத்துற மாதிரி உங்க எஜுகேஷன் விஷயத்துல எதுவும் ஏமாத்துறீங்களா, எதுவும் மறைக்கிறீங்கன்னா தயவு செய்து எங்க கிட்டயாவது சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச உதவி நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமீனா ரெண்டு பேருமே தங்கமயில் கிட்ட கேட்டு பாக்குறாங்க. தங்கமயில் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறதுலே ராஜிமீனா ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருது. இன்னும் எவ்வளவு போய் தான் இந்த வீட்டுல சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமீனா ரெண்டு பேருமே ரொம்பவே சாக்காய் போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வீட்டுல வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு தங்கமயில் ராஜிமீனா ரெண்டு பேர்கிட்டயுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா பொய்ய மட்டுமே சொல்லி நல்ல பேர் எடுத்திருந்த தங்கமயில் இப்ப எல்லாம் ராஜிமீனா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த தங்கமயில் பத்தின எல்லா உண்மையுமே சரவணனுக்கும் பாண்டியனுக்கும் தெரிய வந்துட்டாதான் இந்த தங்கமயிலும் திருந்துவாங்க, அவங்க குடும்பமும் திருந்தோன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.